இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்கும். ரிலேஷன் ஆன் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பரில் உள்ள ரிலேஷன்களை பார்க்கணும், ரைட்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான், ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்படின்னா ஒரு செட்டு வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, வெறும் நேச்சுரல் நம்பர் இருக்குது, ரைட்டா? செட்டு கண்டெய்னிங் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ரைட்டா? அப்போது அந்த நேச்சுரல் நம்பருக்குள்ளே நீ ரிலேஷனாக கண்டுபிடின்னு சொல்கிறான். ஆனால் கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கண்டிஷன்? ஏ இஸ் ரிலேஷன் டு பி. ஏன்ற ஒரு நேச்சுரல் நம்பர், பி என்ற ஒரு நேச்சுரல் நம்பர். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் தொடர்பு இருக்கிறது. எவ்வாறாக? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6. இதுதான் தொடர்பு, ரைட்டா? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6, ரைட்டா? ஏஏ பிஏ நீ கூட்டினேன்னு சொன்னால் அது 6க்கு கீழே இருக்கணும், அல்ல 6க்கு சமமாக இருக்கணும். இதுதான் ஒரு கண்டிஷன். ஆனால் இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய 2 நேச்சுரல் நம்பர்களுக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஆன் த செட்டு ஒரு செட்டு, அதுக்குள்ளே ஒன்றுலேருந்து ஏகப்பட்டது லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா ரிலேஷனை கண்டுபிடி. லெட் ரிலேஷன் பி டிஃபைன் கண்டுபிடின்னு அர்த்தம். எப்படி? ஏ இஸ் ரிலேஷன் டு பி. ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர் இன்னொரு நேச்சுரல் நம்பரோட தொடர்பில் இருக்குது, ரைட்டா? எவ்வாறாகன்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ நீ ஒரு நம்பர் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் கூட்டினேன்னா அது எப்படி இருக்கணும்? 6 விட கம்மியாக இருக்கணும், இல்லை சமமாக இருக்கணும். இட்ஸ் ஈக்குவல். அதுக்கு மேலே போனால் அது வந்து இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வராது. அது நேச்சுரல் நம்பரில் இருந்தால் கூட இந்த கண்டிஷனுக்கு ரிலேஷன் கண்டிஷனுக்கு ஒத்து வராது, ரைட்டா? ஆனால் இந்த செட்டு நேச்சுரல் நம்பரில் செட்டு இருக்குது, ரைட்டா? ஆனால் இந்த ரிலேஷனில் ஒத்து வராது, ரைட்டா? ரிலேஷன் நீ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், அந்த ரிலேஷனுக்கு இந்த கண்டிஷனில் தான் நீ கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இப்போ நம்ம லிஸ்ட் ஆல் ஆர்டர் பேர்ஸ் இன் ஆரில் வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன வருகிறது என்பதை பார்ப்போம், ரைட்டா? இப்போ செக் வெதர் ஆர் இஸ் ரெஃப்ளெக்டிவ். அதாவது ஆர் வந்து ரெஃப்ளெக்சிவாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை சிமெட்ரிவாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை டிரான்சிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 இருந்தால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அர்த்தம். 3ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? இப்போ பாருங்கள், அவன் கொடுத்த கண்டிஷன் என்னது? ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதுதான் கண்டிஷன். இதில் வச்சுக்கோங்க. அப்போது அந்த ரெண்டையும் கூட்டினா அதுக்கு மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 6 விட கீழே இருக்கணும். அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? ஏ பி என்னவாக இருக்கும்னா 1லேருந்து 5க்குள்ளே தான் இருக்கணும். 6 இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது சொல்லுங்க பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வரும்போது 6 நீ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஏ ப்ளஸ் பியில் 1லேருந்து 5 வரைக்கும் தான் எடுக்க முடியும். 6 நீ எடுத்துட்டேன்னு சொன்னால் ஏக்கு நீ 6 எடுத்துக்கிட்டா பிக்கு நீ ஒன்றா நம்பர் போட்டால் கூட 7 ஆயிரும். என்ன ஆயிரும்? ஏ ப்ளஸ் பி தானே. அப்போது இதில் என்னது? 1, 2 ஒரு 2 செட்டு. ஈஸியாக நம்ம இந்த கார்ட்டீசியன் படை மாதிரி 1 2 3 4 5 கார்ட்டீசியன் பண்ணி இன்ட்டு 1 2 3 4 5. இவ்வளோ தான், சிம்பிள். ஏன் நான் 6 எடுக்கலாம்? இப்போ நான் ஏக்கு 6 கொடுத்துட்றேன், ப்ளஸ் பிக்கு என்ன கொடுப்பேன்? நேச்சுரல் நம்பர் தான் கொடுக்கணும். 0 நேச்சுரல் நம்பராக கிடையாது. அப்போ 1 தான் கொடுக்கணும், மினிமம் 1 தான் கொடுக்கணும். அப்போ 1 கொடுத்தா என்ன? 7 ஆயிரும். அது ஈக்குவலா 6க்கு? கிடையாது இல்லையா? ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஈக்குவல் இருக்கா? இல்லை. அதனால தான் நான் 5 வரைக்கும் தான் எடுக்கிறேன், ரைட்டா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 இன்ட்டு 1 2 3 4 5. நீங்கள் கூட்டி பாருங்கள், இதுதான் வரும். 1, எடுத்துக்கோங்க. அடுத்த செட்டில் போடுங்க. அடுத்த செட்டில் உள்ள 1, இந்த மொதல் செட்டில் உள்ள 1 மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த செட்டில் உள்ளதில் போட்டே போங்க. 5 வரைக்கும் வந்துடுச்சா? அப்போ மொதல் செட்டில் உள்ள 2 எடுத்துக்கோங்க. 2 செட்டு. ஒரு செட்டு எது? 1 2 3 4 5 இன்ட்டு இன்னொரு செட்டு 1 2 3 4 5. இப்போ மொதல் செட்டில் 1 எடுத்துக்கோங்க. அதை மல்டிப்ளை பண்ணிட்டே இருங்க. 1 1 1 2 பண்ணிட்டே இருங்க. வந்துருச்சா? ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கோங்க. மொதல் செட்டில் 2 1 2 2 2 3 2 4 வந்துருச்சா? அடுத்து 3வது செட் எடுத்துக்கோங்க. 3 ஏன் 2 5 போடல அப்படின்னு கேட்கக்கூடாது. போட்டிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? 2 5 போட்டு 7 வந்துடும். என்ன வந்துடும்? என்ன ஆயிரும்? 2 + 5 என்ன ஆச்சு? 2 + 5 7 ஆயிரும். அப்போ அந்த கண்டிஷனுக்கு வராது. ஏன் அதை எடுத்துக்கோங்க. 2 1 2 2 2 3 2 4 எடுத்துகிட்டு 2 5 நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் 2 + 5 என்னாச்சு? 7 ஆச்சு. 7 வந்து அதில் இருக்கா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 தான். 6க்குள்ளே தான் எடுக்கணும், புரிஞ்சுதா? அப்போ 3 1 3 2 3 3 அதோட 3 4 எடுத்தா என்ன ஆகும்? 3 4 7 ஆயிரும், ரைட்டா? அதை எடுக்கலை. அடுத்து 4 1 4 2 அதோட நீ படிக்கணும் 6. இப்போ 4 3 எடுத்தாங்க 7 ஆயிரும்.
அப்போ 5 1 6 இதோட முடிஞ்சு. இது 5 2 எடுத்தால் நான் 7 அதோட முடிஞ்சிச்சின்னு. இவ்வளோ தான் மொத்தம் ரிலேஷன். புரிஞ்சுதா? இதுதான் அந்த செட்டோட ரிலேஷன் மொத்தம். என்ன இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்கணும்? ரிஃப்ளெக்சிவ் இருக்கா, சிமெட்ரி இருக்கா, ட்ரான்சிட்டிவ் இருக்கா, அண்ட் ஈக்குவலன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ரெஃப்ளெக்சிவ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன கொடுத்துருக்கான்? 1 2 3 4 5 எல்லாமே இருக்கணும். ரைட்டா? அப்போ 1 1 இருக்குது, இதில் இருக்கு இல்லையா? 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது, 4 4 இல்லையே. 4 4 இருக்கா? இல்லை. அதை நீ போட்டேன்னா 4 + 4 8 ஆயிரும். அது வந்து என்ன ஆகும்? 6க்கு கீழே வர்றது 6க்கு மேலே போயிடும், கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அதனால் 4 4 இல்லை. அப்போ இது என்ன ஆகும்? ரெஃப்ளெக்சிவ் கிடையாது. அதேமாதிரி 5 5 இல்லை. ஏன்னா 5 5 1லேருந்து 5க்குள்ளே இருக்குல்ல, 1லேருந்து ஒரு செட்டு கண்டெய்னிங் ஏ 1 2 3 4 5 இன்ட்டு செட் கண்டெய்னிங் அதே சேம் ஏ தான் 1 2 3 4 5. அப்போ 5க்குள்ளே இருக்கணும்ல? இல்லை. அப்போ 4 5 இதில் இல்லை. அப்போ இது ரெஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ ஸோ நாட் ஆல் ஏஏ ஆர் ப்ரெசன்ட். ஏஏ எல்லாமே இல்லை, சில இது விடுபட்டுருக்கு. ரைட்டா? அப்போ கன்க்ளூஷன் அது ஆர் இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஷன். ரைட்டா? ரெஃப்ளெக்சிவ். ரைட்டா? இப்போ சிமெட்ரி பார்ப்போம். சிமெட்ரின்னு சொன்னால் ஒன்று, இப்போ ஒரு ஏ பி பி ஏ இருக்கணும். இப்போ இதில் இருக்கா 1 4 இருக்குது, 4 1 இருக்குது. ரைட்டா? இங்கே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள் 1 4 இருக்கா? அப்போ 4வது லைன் 4 1 இருக்குது. ரைட்டா? 2வது லைனில் பாருங்கள் 2 1 இருக்கா? அப்போ 1 1 மேலே இருக்குது. ரைட்டா? 1 2 மேலே இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்க, வாங்க சிமெட்ரி. ரைட்டா? 1 4 4 1 இருக்குது. அதே மாதிரி 2 3 இருக்குது, 3 2 இருக்குது, 1 5 இருக்குது, 5 1 இருக்கிறது, 2 1 இருக்கிறது, 1 2 இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. அப்போ இது சிமெட்ரி. ரைட்டா? அப்போ ட்ரான்சிட்டிவ் பார்ப்போம். இப்போ ட்ரான்சிட்டிவ்னு வரும்போது எப்படி வரணும்? ஏ பி 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 சி அண்ட் தென் சி ஏ பி பி சி அண்ட் தென் ஏ சி இருக்கணும். ரைட்டா? இப்போ பாருங்கள், ரிலேஷன் வந்து இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், இஸ் ட்ரான்சிட்டிவாக இருந்தால் ஏ பி இஸ் an எலிமெண்ட் ஆஃப் ஆர், பி சி இஸ் எலிமெண்ட் ஆஃப் ஆர், தென் ஏ சி இஸ் an எலிமெண்ட் ஆஃப் ஆர் இருக்கும். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 3 எடுத்துக்குவோம். அந்த செட்டில் உள்ளது, அந்த செட்டில் இருக்குது. இஸ் an எலிமெண்ட் ஆஃப் ஆர். அப்போ 3 1 3 1 அதே ஏ பி பி சி தென் ஏ சி தானே. அப்போ 2 3 அந்த செட்டில் இருக்குது. இந்த நம்ம எடுத்ததில் இந்த இருக்குல்ல 2 3 இருக்கா? 2 3 இருக்குது. அப்போ 3 1 இருக்குது. ரைட்டா? 3 1 இருக்குது. ரைட்டா? நல்லா அதை சொல்லலாம். 3 1 இருக்குது, 2 3 இருக்குது, 3 1 இருக்குது. ஆனால் 2 1 இருக்குது. அப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவ் தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகாரம். அப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் 2 4 எடுத்துக்குவோம். அது இருக்குது, 2 4 அதில் இருக்குது, 4 1 இருக்குது, அதேமாரி 2 1 அதில் இருக்குது. அப்போ இது ட்ரான்சிட்டிவ். அடுத்து 3வது எக்ஸாம்பிள். இது ஏன் ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ண வர்றேன். ஏன்னா பாருங்கள், எல்லாமே இருக்குது, ஏன் இல்லை ட்ரான்சிட்டிவ் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ 3 3 இருக்குது. அப்போ 3 3 இருக்குது, எகெயின் 3 3 எல்லாமே ரைட் தானே, ட்ரான்சிட்டிவ் இருக்குது. இப்போ நான் 4வதாக வாங்க, 3 2 அதில் இருக்கு இல்லையா? 2 4 நல்லா பார்த்துக்கோங்க. 3 2 2 4 இருக்குது. இங்கே பாருங்க, காமிக்கிறேன். 3 4 3 2 2 4 இருக்கா? 2 4 இருக்குது. இங்கே பாருங்க, 3 2 இருக்கா? அதுக்கடுத்து 2 4 இருக்குது. அப்போது என்ன வேணும்? 3 4 வேணும். 3 4ன்னு என்ன ஆயிரும்? 7 ஆயிரும். வருமா? வராது. ட்ரான்சிட்டிவ் ஆகுமா? அது பாருங்கள், 3 2 இருக்குது, 2 4 இருக்குது. ஆனால் என்ன வேணும்? இந்த 3 இது லாஸ்ட் இது 3 4 வேணும். இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ் ஆக முடியும். ஆனால் இல்லை, 7 இருக்கா? 3 4 இருக்கா? இல்லை. அப்படின்னா இது ஏதாவது ஒரு ஆர்டர் கூட தப்பி இருந்ததுன்னு சொன்னால் அது ட்ரான்சிட்டிவ் ஆகாது. ரைட்டா? அப்போ இந்த ஆர்டருக்கு இது பொருந்தலை, மீது 2 ஆர்டருக்கு பொருந்துடுச்சு ட்ரான்சிட்டிவாக. இந்த 3 ஆர்டருக்கும் ட்ரான்சிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்டருக்கு ட்ரான்சிட்டிவாக இல்லையே. அப்போ இது ட்ரான்சிட்டிவ் கிடையாது.
நான் நல்லவன் எப்போ சொல்லுவேன்? எல்லா வேலையும் நல்லவனாக இருந்தால் தான் சொல்லுவேன். ஒரு வேலை தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் வந்து கொலைகாரன் தான், ரைட்டா? அதை மாதிரி தான் இதுமே, ரைட்டா? அதனால் இது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. ஒன் ஃபெயிலியர், இங்கே பாருங்கள், ஒன் ஃபெயிலியர் இஸ் எனஃப் டு டிஸ்ப்ரூவ். ஒரு தப்பு இருந்தால் கூட அது வந்து போதுமானது. எது? அந்த 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 கொள்கை இதில் இல்லையேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது போதுமானது. அப்போ இந்த கொள்கை இல்லை, 3.2 இருக்குது, 2,4 இருக்குது. ஆனால் 3,4 வேணும் இல்லையா? அது இல்லை. அப்போ ஒரு ஃபெயிலியராக இருந்தால் கூட அது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. ஒன் ஃபெயிலியர் இஸ் எனஃப் டு டிஸ்ப்ரூவ். கன்க்ளூஷன் என்னது? ஆர் இஸ் நாட் ஏ டிரான்சிட்டிவ். அப்போ இது ஈக்குவலன்ஸு கிடையாது, ரைட்டா? ஏன் ஈக்குவலன்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சரியானது ஈக்குவலன்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், ரெஃப்ளெக்ஸிவ் இருக்குது, ரைட்டா? சிமெட்ரி இருக்குது, ஆனால் டிரான்சிட்டிவ் இல்லை, ரைட்டா? அப்போ இது கிடையாது, ரைட்டா? ரெஃப்ளெக்ஸிவ் கிடையாது, இது ஈக்குவலன்ஸ் கிடையாது, ரைட்டா? ஃபைனல் ஆன்சர் என்ன போட்டிருக்கான்? ரெஃப்ளெக்ஸிவ் இல்லை, சிமெட்ரி இருக்குது, டிரான்சிட்டிவ் இல்லை. அதனால் ரெண்டுமே இல்லை. ரெஃப்ளெக்ஸிவும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. ஆனால் சிமெட்ரி தான் இருக்குது. ரெஃப்ளெக்ஸிவ் இல்லைன்னு இங்கே இவங்க பார்த்துட்டிங்க இல்லையா? ரெஃப்ளெக்ஸிவ் கிடையாது, ரைட்டா? ஆனால் ஒன்று தான் இருக்குது. ரெஃப்ளெக்ஸிவ் கிடையாது. இங்கே பாருங்கள், ரெஃப்ளெக்ஸிவ் இல்லைன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ டிரான்சிட்டிவும் கிடையாது, ஒன்லி சிமெட்ரி தான் இருக்குது. அப்போனா இது ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஏதாவது ஒன்று கூட இல்லாமல் இருந்தாலும் டிரான்சிட்டிவ் கிடையாது. போதுமா?